சஜித்திற்கு ஆதரவளித்தவர்களை தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவு. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களே தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் இவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எந்த பதவியையும் வகிக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். நேற்று அம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுத்த தவறியமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான தகவல்களை முன்வைப்பதற்காக அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். புலனாய்வு தகவல் கிடைத்தும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை அவர் மீறியுள்ளார் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுடன் 75 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு நீதிமன்றம் முன்னர் உத்தரவிட்டுள்ளது. பியோமி ஹன்சமாலியிடம் 9 மணி நேரம் தொடர் விசாரணை. இலங்கை நடிகை பியோமி ஹன்சமாலியிடம் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவு 9 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். குறித்த விசாரணையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பியோமி சொந்தமானதாக கூறப்படும் சொகுசு வாகனம் தொடர்பாக குறித்த விசாரணை 9 மணி நேரம் நடத்தப்பட்டுள்ளது. 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் கடத்தியதாக பிடிப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தை அடுத்து பியோமி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பியோமி சொந்தமானது என கூறப்படும் சொகுசு வாகனம் நவலையிலுள்ள இந்த சந்தேகத்திற்குரிய போதைப்பொருள் கடத்தல்காரரின் வீட்டில் அண்மையில் மீட்கப்பட்டது. இந்த சந்தேக நபர் குறித்த வாகனத்தை பியோமி ஹன் சமாலியிடம் கொள்வனவு செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கும் ரோகண விஜயவீரவின் மகன். இலங்கையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீரவின் புதல்வர் உவிந்து விஜயவீர போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உவிந்து விஜயவீர மக்கள் விடுதலை முன்னணியின் 2ஆம் தலைமுறை அரசியல் கட்சியின் தலைவராக செயற்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தற்போது அவர் குருநாகல் மாவட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணி கட்சியை முழுமையாக ஒழுங்கமைத்து வருகிறார். இதன் அடிப்படையில் அவர் குருநாகல் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலிலிருந்து விலகும் முன்னாள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். EPRLF கட்சியானது ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியில் அங்கத்துவம் வகிப்பதுடன் சங்க சின்னத்தில் போட்டியிடுகிறது. அதில் அக்கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவசக்தி ஆனந்தன் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்கு ஏற்ப இளைஞர்களுக்கு புதியவர்களுக்கும் வழிவிடும் முகமாக இம்முறை தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்தார். சீன பொறியியலாளர்களை இலக்கு வைத்து பாகிஸ்தானில் தற்கொலை தாக்குதல். பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள ஜின்னா சர்வதேச விமான நிலையம் அருகே ஞாயிற்றுக்கிழமை இரவு நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 2 சீன பிரஜைகள் கொல்லப்பட்டதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்த 3வது உடல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காணப்படவில்லை. இது தற்கொலைதாரியினுடையதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் உள்ள சீன தூதரகம் நாட்டின் சிந்து மாகாணத்தில் மின் உற்பத்தி திட்டத்தில் பணிபுரியும் சீன பொறியியலாளர்கள் தொடரணியை குறிவைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் என்று தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலை மதிய உணவு திட்டம் குறித்து கல்வி அமைச்சின் தீர்மானம். பாடசாலைகளில் மதிய உணவு விநியோகஸ்தர்களுக்கு முறையாக பணம் வழங்காத வலய கல்வி அலுவலகங்கள் தொடர்பான தகவல்களை அறிய கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. மதிய உணவு திட்டத்திற்கு தேவையான அனைத்து பணமும் மாகாணங்களுக்கு அனுப்பப்பட்ட போதிலும் வலய கல்வி அலுவலகங்கள் உணவு வழங்குநர்களுக்கு பணம் செலுத்தவில்லை என கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதில் மேல் மாகாணத்திலிருந்து அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழரசு கட்சி பொறுப்புகளிலிருந்து விளங்குகிறார் மாவே.
இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் துறப்பதற்கு அதன் தலைவர் மாவை சேனாதிராஜா தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவை சேனாதிராஜா பதவியை துறந்தாலும் கட்சி உறுப்பினராக தொடர்ந்தும் பதவி வகிப்பார் என அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை இறுதி பட்டியலை நியமனக்குழு நேற்று வெளியிட்டுள்ளது. குறித்த பட்டியலில் புதுமுகங்கள் மற்றும் எம். ஏ. சுமந்திரன் சார்பானோருக்கே வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.